இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டெஸ்ட் சீரியஸ் நம்பர் 5 நம்ம 4 குழுது போட்டிருக்கோம். நீங்கள் கன்வியூஸாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும், ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. அதாவது அடிக்கடி நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உள்ள கொஷின்ஸு வேறு வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு குழுதையும் நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சு படித்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? இந்த 25 டெஸ்ட்டு போட்டாலே போதும், நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு கொஷின், 2 கோள வடிவ பலூன் இருக்குது, சரியா? 2 ஸ்பெரிக்கல் பலூன் இருக்குது. அந்த பலூன் 12 சென்டிமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டுக்குள்ள பலூனோட 12 சென்டிமீட்டர், ரைட்டா? அதோட ரேடியஸ், அதாவது ஆரம் 12 சென்டிமீட்டர் மொதக்குள்ள பலூன். அந்த பலூனை நம்ம ஊதி பெருசாகுதாங்க. அப்போ அந்த ரேடியஸ் எவ்வளோவா மாறுது? 16 சென்டிமீட்டராக மாறுது, ரைட்டா? 16 சென்டிமீட்டராக மாறுது. இப்போது என்ன போட்டிருக்காங்கன்னா, அதோட சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னா புறப்பரப்பு, சரியா? அப்போது இதோட புறப்பரப்பு ஃபார்முலானது, ரைட்டுங்களா? புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. புறப்பரப்பு ஃபார்முலானது TSA, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் 4/r², ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே புறப்பரப்போட விகிதம் தான் கேட்குறாங்க. சரி, 4/r². இது முதக்குள்ளது. ரெண்டாவதுக்குள்ளது விகிதம், அதுவும் 4/r², ரைட்டா? இங்கே ரேடியஸ் மட்டும்தான் மாறுது. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இதோட ரேடியஸ் எவ்வளவு? 12². இந்த ரேடியஸ் எவ்வளவு? 16². ஸோ 12 × 12 = 16 × 16, ரைட்டா? 2 12, சாரி, 3 4 12, 4 4 16. இது 3 4 12, 4 4 16, ரைட்டா? இப்போ 3 × 3 9 = 4 × 4 16, ரைட்டுங்களா? அப்போது ஆப்ஷன் ஏ, ரைட்டா? ஓகே. அடுத்த கொஷின், உங்களுக்கு 2D 3D ஃபார்முலா கம்பேரிஷன் நடத்தியிருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபார்முலாலாம் ஈஸியாக போடலாம், ரைட்டுங்களா? ஓகே. அடுத்த கொஷின், இந்த கொஷின் பாருங்கள். இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை, சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பரால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, 1 2 3 4 5 6 7 8 9, இந்த எல்லா நம்பரும் அதை வகுப்படணும், ஓகேவா? அப்போ இது எந்த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், சரியா? எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா, இதில் பெரிய நம்பர் எது? கடைசி 9 தான் பெரிய நம்பர், ரைட்டுங்களா? ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. எல்சிஎம் எப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கும், பிக்கஸ்ட் நம்பர், ஆர் அந்த பிக்கஸ்ட் நம்பரோட அதிகமாக இருக்கும், மோர் தென் த பிக்கஸ்ட் நம்பர், சரியா? அப்போது இதில் எல்சிஎம் 9 இருக்கலாம், அல்லது அதுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம இதில் எல்சிஎம் 9 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், ரைட். இந்த ஆப்ஷனில் பாருங்கள், 9ஆல் டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் இது மட்டும்தான், சரியா? 2 5 2 20. 9ஆல் டிவைட் பண்ணுங்கள், எத்தனை? 2 9 18, மீதி 7, ரைட்டா? இப்போது 8 9 72, 0, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, ரைட்டுங்களா? இந்த கொஷின் நீங்கள் இப்படி டைரெக்டாக அப்படி செஞ்சிடலாம், சரியா? ரைட்டு. அடுத்த கொஷின், இப்போ அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். அதாவது 4 men 6 boy ஒரு வேலையை 9 நாள் செய்தாங்க, ரைட்டா? ரைட். அதுமாதிரி இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது 16 men 35 பாய் 2 டேயில் செய்வாங்க, ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு? 10 men 15 பாய் எத்தனை நாளாக செய்வாங்கன்னு கேட்டிருக்கு, ரைட்டா? சரி, இப்போ ஏதாவது இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எது நம்ம கேட்டிருக்காங்களோ அது கூட ஈக்குவலாக ஆகுதுன்னு பாருங்கள், அதை நம்ம எடுத்துக்கணும், ரைட்டா? சரி, அப்போ ஃபஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், 10 மென்னா 10 ÷ 4 போட்டால் எவ்வளோ ஆகும்?
ஈரனால 8 9 10 மீதி 2/4 அடித்த எவ்வளோகும் 1/2 ரைட்டா. அப்போது 2.5 எப்படி எழுதலாம் 2 2s are 4 4 1s are 5 5/2 ரைட்டா. சரி இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 15/6 ஸோ 15 / 6 அடித்த எவ்வளோகும் ஈகாக 12 மீதி 3 ரைட்டா /6 அடித்தா 1/2. அப்போது இந்த 2 நம்ம சால்வ் பண்ண நோக்கம் 2 2s are 4 4 1s are 5 5/2 ரைட்டா. அப்போ இதுக்கும் 5/2 வருது, இதுக்கு 5/2 வருது. ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த டேவை டிவைட் பண்ணிங்க 9 எதால் டிவைட் பண்ணணும்னா 5/2 டிவைட் பண்ணிடணும் 5/2. இப்போ என்ன ஆகும் 9 இன்ட்டு இது 2/5 மேலே போகும்போது தலைகளாக ஆகும். அப்போது 5/2 வந்து 2/5 மாறும். அப்போ 18 / 5 எவ்வளோ ஆகும் 3 15 மீதி 3 / 5 3 3/5 தான் ஆன்சர் ஏ. அடுத்த கொஷின் 3 நாளைக்கும் 30 ஹவருக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. 3 days இது 30 hours. முதல்ல நினச்சிங்கன்னா ரெண்டையும் ஈக்குவல் ஆகணும் சரியா. அப்போது 3 டேக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸு 24 ஹவர்ஸ்ண்ணா. 1 டேக்கு 24 ஹவர்ஸ். அப்போ 3 நாளைக்கு எவ்வளோ ஆகும் 3 × 24 72 ஹவர்ஸ் ஓகேவா. இப்போது 2க்கும் ரேஷியோ பார்த்துருங்க 3 டேக்கும் 30 ஹவர்ஸ்க்கும். ஸோ 3 டேனா 72 ஹவர்ஸ், இது வந்து 30 ஹவர்ஸ் ரைட்டா. சரி இதை எதில் அடிக்கலாம் 6ஆல் அடிக்கலாம். 5 30 12 72 ரைட்டா. அப்போது ஆப்ஷன் பி 12/5. அடுத்த கொஷின் இந்த கொஷின் பாருங்கள். ஒரு சர்க்குலர் பார்க் இருக்குது, அதோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு கொடுத்துருக்கு நமக்கு, அதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரி ஒரு சர்க்குலர் பார்க்குன்னா தான் வட்டம் இல்லையா. இதோட சுற்றளவு என்னது சுற்றளவுனா 2/r சரி, அதான் சுற்றளவு 2/r. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏரியானா இது உள்ளே இருக்கிறது தான் ஏரியா. வெளில இருக்கிறது சுற்றளவு, சுற்றி வர்றது உள்ளே இருக்கிறது ஏரியா. ஏரியா ஃபார்முலானது /r² ரைட்டா. நமக்கு என்ன கொடுத்துருக்கு சுற்றளவு கொடுத்துட்டு இது கேட்டிருக்காங்க. ஸோ 2/r = அதான் சுற்றளவு தான் எவ்வளவு 352 மீட்டர். இப்போ 352 இப்போ 2 × பைக்கு பதிலாக 22/7 எழுதிக்கலாம். r = 352 ரைட்டா. சரி ரைட். 2 11 22 3 11 33 மீதி 2 2 11 22 சரியா. ரைட். 1 2 16 2 32 திரும்ப 1 2 8 2 16. அப்போது r/7 = 8. அப்போ r = 7 இந்த சைடு போகும் 7 × 8 எவ்வளவு 56. அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 56. இப்போ நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியானது /r². பைக்கு பதிலாக 22/7 × r பதிலாக 56 × 56 ஒரு 7 7 8 7 56. ஸோ 22 × 8 எவ்வளோ ஆகும் 22 8 8 8 16 மீதி 1 8 16 17. இப்போ 176 × 56 6 36 மீதி 3 7 42 45 மீதி 4 1 6 10 ரைட்டா. 6 30 மீதி 3 7 35 38 3 5 8 ரைட்டா. இப்போ 6 5 8 9 9 8 5 6 ஆப்ஷன் டி அதான் அதோட ஏரியா ரைட்டுங்களா. ரைட். 2D 3D ஃபார்முலா நடத்தியிருக்கு, கொஞ்சம் நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்த கொஷின் இப்போ என்ன கேட்டிருங்கன்னா அடுத்த கொஷினில் ஒரு வட்டப்பாதையின் இரு பொது மைய வட்டங்கள் ஆரம் 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் எனில் வட்டப்பாதையின் பரப்பு காண்க. சரி, அந்த இது ஒரு வட்டம் ரைட்டா. இதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ 49. இதை சுற்றி இன்னொரு வட்டம் இருக்குது, இதோட ரேடியஸ் வந்து எவ்வளோனா 56. அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பாதை இதுதான் இதோட ஏரியா கேட்டிருக்காங்க சரியா. ரைட். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் வட்டப்பாதையோட பரப்பு ஃபார்முலா /r² ரைட்டா. இப்போது நமக்கு இந்த ஏரியா மட்டும்தான் வேணும். இந்த கொஷின் பாருங்கள். அடுத்தது ஒரு வட்டப்பாதை இருக்குது சரியா. ரைட். 2 வட்டப்பாதை இருக்குது, சரி 2 வட்டம் இருக்குது,
1 2 ரைட்டா. இந்த இதுதான் பாதை. இந்த பாதை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ரைட்டு. அப்போது ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரேடியஸ் என்னென்னு கொடுத்துருக்கு, 49 மீட்டர். ரெண்டாவது சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா இந்த அளவு 56 மீட்டர். ரைட்டா, சரி ரைட்டு. அப்போது உங்களுக்கு இந்த பாதை கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி செய்யலாம் பாருங்கள். வட்டத்தோட பரப்பளவானது பை ஆர் ஸ்கொயர். ரைட்டா. இப்போது ஃபஸ்ட்டு ரேடியஸ் வந்து R1 வச்சுக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து இந்த ரேடியஸை R1, இந்த ரேடியஸ் வந்து R2ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, சரி. இப்போ பாருங்கள், பை ஆர் ஸ்கொயர். சரியா, பை ஃபஸ்ட்டு வெளியில் உள்ள வட்டம் பை R2 ஸ்கொயரு மைனஸ் உள்ள வட்டம் பை R1 ஸ்கொயர். ரைட், ஓகேவா. அப்போது இந்த வட்டத்தோட ஏரியாவிலேருந்து இந்த வட்டத்தோட ஏரியாவை பரப்பளவை கழித்தோம்னா நமக்கு இந்த இடம் கிடச்சிடும். ரைட்டா, சரி ரைட். சரி, பையை காமனாக எடுத்துருங்க. அப்போது R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர். ரைட்டுங்களா, சரி ரைட். இன்னும் பைக்கு பேர் என்ன சொல்லலாம், 22/7 இன்ட்டு இது வந்து எப்படி இருக்குன்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி எழுதலாம், A + B இன்ட்டு A - B. ரைட்டா, சரி. அப்போ எப்படி எழுதலாம், R2 + R1 இன்ட்டு R2 - R1. ரைட்டுங்களா, சரி. 22/7 R2 + R1 எவ்வளவு, R2 வந்து எவ்வளவு 56 ப்ளஸ் R வந்து 49. அதே மாதிரி 56 - 49. ரைட்டா. அப்போ 22/7 56 + 49 எவ்வளோ ஆகும், 105. சரியா. அப்போ 56 - 49 7. ரைட்டா, ஓகே. எவ்வளோ ஆகும், 7 7 கேன்சல். அப்போ 102 இன்ட்டு 22 பெருக்கி போட்டு எவ்வளோ ஆகும், 2310. ரைட்டுங்களா, சரி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5000. ரைட்டா. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து 10. வருஷம் வந்து 3 கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் கிடைக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. இந்த மாதிரி கொஷினை எப்படி ஈஸியாக பண்ணலான்னா, இந்த மெத்தட் பேர் 31,000. சரியா. நான் ஆல்ரெடி இது நடத்தியிருக்கேன். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரியா. இது ஏன் இப்படி போட்டேன்னு அதில் நடத்தியிருப்பேன். ரைட். இப்போ 1000ங்கிறது பிரின்சிபல், அதாவது 3 வருஷம் கொடுத்தனால. சரியா. அப்போ 1000 தான் எவ்வளவு பிரின்சிபல், அதான் 5000. ரைட்டா, ரைட்டு. 31ங்கிறது என்ன, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வட்டி. ஸோ அதான் கேட்டிருக்கான். அப்போ 31 என்ன, இப்போ 3 0க்கு 3 0 கேன்சல். X = 32 5 155. ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் நான் போட்டிருக்கேன் ஒன்று, அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரைட். அடுத்த கொஷின். 2 எண்களின் பெருக்கல் பலன் 4107னா அதோட HCF வந்து 37. ரைட்டா. அப்போ பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இந்த மாதிரி பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன செய்யணும், டைரெக்டாக நீங்கள் இந்த 4107 கொடுத்துருக்க HCFால் டிவைட் பண்ணிங்க. அதான் ஆன்சர். ரைட்டா, ரைட். ஒரு 37 37 ஒரு 37 37 மீதி 4 ஒரு 37 37 மீதி 3 ஒரு 37 37 111 ஆன்சர் ஏ. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. பி வந்து 60% ஏவோட பெட்டராக வேலை செய்வாங்க, எஃபிஷியன்சி. ஸோ பி ஏ எடுத்துக்கோங்க. பி வந்து எவ்வளவு 60% மோர் தென் ஏ. ஸோ 160ன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து 100. ரைட்டா. பி வந்து 60% அதிகனால 170ன்னு வச்சுருக்கோம். ரைட்டு. இப்போது ஏ வந்து 12 நாளில் முடிப்பார்னா பி எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. சரி ரைட்டு. இதை கேன்சல் பண்ணுங்கள். 8 8 2 16 5 2 10. சரியா. ரைட். என்ன கொடுத்துருக்கு, ரைட்டா. இப்போது கேன்சல் பண்ணால் அது 8 5 ஆகும். ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா ஏ வந்து 12 நாளில் முடிப்பார். அப்போது ஏ வந்து 12 நாளில் முடிப்பார். அப்போது 5
இன்ட்டு 12, அதாவது மென் இன்ட்டு டே அந்த ஃபார்முலா அப்படி ஈக்குவல் டு பி வந்து எத்தனை நாள் முடிப்பார், அப்போ 8 இன்ட்டு எத்தனை நாள் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா, ஏ வந்து 12 கொடுத்தோம்னா 12 போட்டோம். ரைட், 2 8 சரி, 7 நாள் 8, 3 நாள் 12. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15, இங்கே 2 இருக்கும், இந்த 2 ஈக்குவல் டு கழிச்சுட்டு வந்தால் டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15/2 கேன்சல் பண்ணால் 7.5, ஆப்ஷன் சி. ரைட், அடுத்த கொஷின் பாருங்கள். 5000க்கு 12% 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டது. சரியா, அப்போ எப்படி எழுதலாம், 5000 இன்ட்டு 12%. ரைட்டாக எவ்வளோ ஆகுது, 2 கேன்சல், 12 60 600. சரியா, இது ஃபஸ்ட் இயர். ரைட், கிடச்ச இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே கீழே திரும்ப எழுதுங்க. 600 இன்ட்டு எத்தனை கேட்டால் பர்சன்டேஜ் 12. ஸோ 12/100, 2 கேன்சல், அப்போ 12 6 72. ரைட்டாக இது செகண்ட் இயர். ரைட், இதுதான் வட்டி. சரிங்களா, இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வருஷத்தை 2ஆல் பெருக்கணும், 2ஆவது வருஷத்தை 1ஆல் பெருக்கணும். சரியா, ரைட்டு. இப்போ 600 இன்ட்டு 2 எவ்வளவோ 1200, 72 இன்ட்டு 1 ப்ளஸ் 72 இன்ட்டு 1 72. ஸோ 1772. இதுதான் சி ஆப்ஷன் ஆன்சர். ரைட்டுங்களா, ரைட். எதுக்கு இந்த 2 1 போடுங்கன்னா, இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போச்சு, எக்ஸாம்பிள் 10 வச்சுக்கோங்க. ரைட்டா, 10%னா அப்போது 10/100, இப்போ 1/10 ஆகும். ரைட்டா, சரி. கீழே இருக்கிறது வந்து பிரின்சிபல், மேலே இருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் வந்து 10, அமௌண்ட் நடந்து இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து. ஸோ 10 + 1 11. இது ஃபஸ்ட் இயர். செகண்ட் இயர் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ ஸ்கொயர் பண்ணது என்ன ஆகும், இது 100, இது 121. ஓகேவா, அது செகண்ட் இயருக்கு. அப்போது இந்த 121 எப்படி பிரிக்கலாம், 100 + 21. ரைட்டா, இப்போ 100ங்கிறது பிரின்சிபல், அப்போ 21 தான் நமக்கு வட்டி. ஓகேவா. ஸோ அதனால் நம்ம 2 1 பெருக்குதோம். ரைட்டுங்களா, ரைட். அடுத்த கொஷின், இந்த விஷயம் பாருங்கள். 60 வந்து சப்ட்ராக்டட் ஃப்ரம் 60% ஆஃப் எ நம்பர் டு கிவ் ஏ 60. சரியா, ஒரு 60% ஆஃப் எ நம்பர் இருக்குது, 60% ஆஃப் எ நம்பர். இதில் 60 கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் 60 வரும் கொடுத்துருக்கு. ரைட்டா, சரி. அப்போ 60% ஆஃப் நம்பர் எப்படின்னா 60/100 இன்ட்டு எக்ஸு -60 = 60. ரைட்டா, சரி. இப்போது இதை கேன்சல் பண்ண எவ்வளோ ஆகும், 1 0 1 0 3 5. அப்போ 3/5x -60 = 60. இப்போ 3/5x = 60. இந்த மைனஸுக்கு இங்கிட்டு போகும்போது +60 ஆயிரும். ஸோ 3/5x = 120. இப்போ x = 120. இந்த 3/5 = 5 போது தலைகீழமாகும். ஸோ 5/3 ஆயிரும். போக 3 3 4 3 12 0. இப்போ x = 40 × 5 எவ்வளவு, 200. ரைட்டா, ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒருத்தரோட இன்கம் வந்து 10% அதிகரித்து திரும்ப 10% குறையுது அப்படிங்கன்னா அவங்களோட இன்கமில் ஏற்பட்ட மொத்த மாற்றம் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா, இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா என்ன செய்யணும்னா x/10² ரைட்டா. இந்த எக்ஸுங்கிறது என்ன, அந்த பர்சன்டேஜ். ஓகேவா, 10% இன்க்ரீஸ் ஆகி 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கலாம், அதுதான். ஸோ 10/10² எவ்வளோ ஆகும், கேன்சல் பண்ணால் 1 1² 1. ஸோ ஆப்ஷன் பி. இப்போ இந்த இடத்துல 20 கொடுத்தா 20% இன்க்ரீஸ் ஆகி 20% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாருங்கள், எக்ஸு பதில் அனுப்புவோம் 20/10 × ரைட்டா. அப்போ 20 × 20 400 / 10 × 10 100. 2 சுகர் கேன்சல் பண்ணால் அவ்வளோ இருக்கும் 4. ரைட்டா, ஓகே, சரி. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். x/y = 6/5. அதாவது x = 6, y = 5ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு x² + y² / x² - y². ரைட்டா,
எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டுருங்க. அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 5, 5 ஸ்கொயர் டிவைட் பை அதேமாதிரி எக்ஸுக்கு பதிலாக 6 ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 5 ஸ்கொயர். ரைட். இப்போ 36 ப்ளஸ் 25 டிவைட் பை 36 மைனஸ் 25. ரைட்டா? 36 25 கூட்டினா எவ்வளோகும்? 61 டிவைட் பை 36ல் 25 போனால் எவ்வளவு? 11. ஸோ ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, டிவைடு வந்து இன்ட்டு அது மல்டிப்ளிகேஷன் வந்து டிவைடு, ப்ளஸ் வந்து மைனஸ். ரைட்டா? ஸோ அப்போ எல்லா சிம்பிளையும் மாற்ற சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை மாற்றிக்கங்க. மாற்றிட்டு தான் சம் செய்யணும். சரி, ரைட். இப்போ 4 மைனஸ் பதிலாக ப்ளஸ் 1 டிவைடு பதிலாக என்னது இன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்ட்டு 32 மல்டிப்ளிகேஷன் பதிலாக டிவைடு. ஸோ 2 ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் 10. ரைட்டா? இப்போ டிவைடு பதிலாக என்னது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். அப்போ 7 டிவைடு பதிலாக மல்டிப்ளிகேஷன் 3 மைனஸ் பதிலாக ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் 8. அப்போ மல்டிப்ளிகேஷன் பதிலாக டிவைடு பை 4. அப்போ மைனஸ் பதிலாக ப்ளஸ் 7. ரைட்டா? இப்போ தான் நம்ம சம்மு செய்யணும். ரைட். ஏன்னா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு. ரைட். ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்? போர்டு மாஸ் ரூல் பாருங்கள். எப்படி போர்டு மாஸ் ரூல்ஸ் படி செய்யணும். போர்டு மாஸ்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவைடு மல்டிப்ளிகேஷன் ஆடு சப்டு. சரியா? ஃபஸ்ட்டு அப்போ என்ன செய்யணும்? டிவைடு செய்யணும். ப்ராக்கெட்டில் உள்ள டிவைடை ஃபஸ்ட்டு செய்யணும். சரி. இப்போ இதில் டிவைடு என்ன இருக்குது? 32 டிவைட் 16. சரி, 2. சப்போ 32ல் 2 வகுத்தாச்சுன்னு எடுத்து 16 இன்ட்டு 1. ரைட்டா? இன்ட்டு 1 ப்ளஸ் 4 மைனஸ் 10. சரி. இப்போ என்ன செய்யணும்? அடுத்தது டிவைட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணது என்ன ஆகும்? 16 இன்ட்டு 1 16 ப்ளஸ் 4 மைனஸ் 10. சரியா? இது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ஆன்சர் மாறிடும். சரியா? ஓகே. இப்போ என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். இப்போ 16 ப்ளஸ் 4 20. 20 மைனஸ் 10 10. ரைட்டா? ஓகே. அடுத்து இதை சால்வ் பண்ணுங்கள். ரைட்டா? 10 இன்ட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ 8 4 வகுத்தோம்னா 2. அப்போது 7 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸு 7. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போது அடுத்து என்ன செய்யணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 7 3 அவ்வளவு 21 ப்ளஸ் 2 ப்ளஸ் 7. அப்போது 21 இங்கே எத்தனை இருக்குது? ப்ளஸ் எல்லாமே 21 ப்ளஸ் 2 ப்ளஸ் 7. அப்போ எல்லாமே ப்ளஸில் வந்துச்சு. அப்போ 7 ப்ளஸ் 2 9 9 ப்ளஸ் 21 எத்தனை? 30. ரைட்டா? ரைட். அப்போது 10 இன்ட்டு 30 எவ்வளவு? 300. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி. இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செஞ்சால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். எல்லாம் மாறி வந்துடும். ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸில் பொது விகிதம் கேட்டிருக்காங்க. பொது விகிதம் என்னென்னா 0.15, அடுத்து 0.015, அடுத்து 0.0015. அதாவது 2வது டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணணும், அல்லது 3வது டேர்ம்லேருந்து 2வது டேர்மை டிவைட் பண்ணணும். இதுதான் பொது விகிதம். அதாவது 6 ஈக்குவல் டு 0.015 ரைட்டா டிவைட் பை 0.15. ரைட்டா? சரி, ரைட். இப்போது இதை பின்னத்தில் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். பாயிண்ட்லேருந்து எடுக்கணும்னு இங்கே 3 பாயிண்ட் டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா மேலேயும் கீழேயும் 1000ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ரைட்டா? சரி, ரைட். அப்போ என்ன வரும்? 15 0 0 0. எத்தனை 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ரைட். ஓகேவா? அடுத்து இங்கே எத்தனை வரும்? 15 0 0 0. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 2 டிஜிட் தள்ளி. அப்போது 15/150 அடித்தா என்ன ஆகும்? 1/10. ஓகேவா? 1/10. ஸோ 1/10 எப்படி எழுதலாம்? கீழே ஒரு டிஜிட் ஒரு சீரோ இருக்கிறனால மேலே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. அப்போது 0.1 0.1.
காமன் டிஃப்ரென்ஸ் 0.1 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 2 4 2 4 8 10 1024 ரைட்டா? இதில் உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டுறாங்க. சரியா? அவ்வளோ உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? இது ஜிபி, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ். ரைட்டா? ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ்னால் இப்போ பாருங்கள், TN = ARN-1 ரைட்டா? இதுதான் உறுப்பு, மொத்த உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ரைட்? இல்லை ஏங்குது என்னென்னா மொதல் உறுப்பு 2, ஆறுனா என்னென்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து 1 டிவைட் பண்ணணும், வகுக்கணும், அல்லது 3லேருந்து 2 வகுக்கணும். ரைட்டா? சரி, இப்போது 4/2 எவ்வளோது? 2 1 2 4. சரியா? இப்போ 6 வந்து 2. இப்போ ஃபார்முலா போட்டுருங்க. TNங்கிறது என்னென்னா மொத்த நம்பர் கொடுத்துருக்கல, இதுதான் TN, அதாவது டோட்டல் நம்பர் 1024 = A வந்து எவ்வளவு? 2, R வந்து எவ்வளவு? 2, n-1. ரைட்டா? சரி, இப்போ 1024 இங்கே 2/1 இருக்குன்னு அர்த்தம். 1 வெகுமணி ஆச்சுன்னா அதுக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இன்ட்டு 2/n-1. ரைட்டா? ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் பவரில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா பவரில் இருக்கிறத கூட்டிடணும். ஸோ 1024 2 1 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால பவர் இருக்கிறத கூட்டணும், ப்ளஸ் n-1. ரைட்டா? ஸோ அப்போது -1 + 1 கேன்சல் ஆகும். அப்போது 1024 2/n. ரைட்டா? ரைட். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஒரே பேஸாக மாற்றணும். எப்படி செய்யலாம்னா இப்போது 1024 என்ன அர்த்தம்னா 2/10 = 2/n. ஸோ பேஸுக்கு வந்து ஈக்குவல் ஆச்சு, அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n = 10. ஓகேவா? அப்போ மொத்தம் 10 உறுப்பு இருக்கும். ரைட்டா? ஓகேவா? ரைட். பாருங்கள், 2 × 2 × 2 × 2 × 2 × 2 7 8 9 10. ரைட்டா? 7 4 4 8 8 2 16 16 32 32 64 64 128 128 256 256 2 512 512 2 1024. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 9ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு 3 இலக்க எண் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 100லேருந்து ஆரம்பிக்கும். ரைட்டா? ரைட். இப்போ 100லேருந்து 999 வரைக்கும். சரியா? இதுக்கடுத்து 1000 ஆகிடும். ஸோ 4 இலக்க என்ன ஆகும்? ஸோ அதை எடுக்கக்கூடாது. ஸோ 100லேருந்து 99 வரைக்கும் 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், 100 9ஆல் அடிங்க, டிவைட் பண்ணுங்கள். 11 9 99. சரியா? மீதி 1. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இந்த 9 இன்ட்டு இதுக்கு அடுத்த நம்பர் 11 + 1 எத்தனை? 12. அதை பெருக்கி போடுங்க. எவ்வளோ? 108. ஸோ மொதல் நம்பர் 108. 9ஆல் வகுப்படக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 108. அடுத்து என்ன வரும்? 108லேருந்து 9 கூட்டினா 117. ரைட்டா? 108 அதுலேருந்து 9 கூட்டினா எவ்வளோ ஆகும்? 110 117. ரைட். அப்படியே எத்தனை வரைக்கும்? 999 வரைக்கும். ரைட். இதுக்குள்ளே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்கேங்க. ரைட். இது எப்படி செய்யலாம்? லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. ரைட்டா? இப்போ லாஸ்ட் டைம் என்னது? 999 மைனஸ் ஃபஸ்ட்டு டைம் என்னது? 108. ரைட்டா? டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? இதுக்கு ரெண்டு கொஞ்சம் வித்தியாசம் எவ்வளவு? 9. ஸோ 9 + 1. ரைட்டா? சரி, 999ல் 108 போனால் எவ்வளவு? 1 9 8. ஸோ 891 டிவைடட் பை 9 + 1. ரைட்டா? இதை கேன்சல் பண்ணால் 9 9 81, திரும்ப 8 வரும், திரும்ப 9 81. சரியா? அப்போ 99 + 1 எவ்வளவு? 100. மொத்தம் எத்தனைனா 100 நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ரைட்டா? ரைட். இதில் ஆப்ஷன் கொடுக்கல, 100. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். மிஸ்ஸிங் நம்பர் கேட்டுறாங்க. சரி, இது எப்படி இருக்குது? 4 27 16 125 36. இங்கே என்ன கேட்குன்னு கேட்டுருங்க? 64. ரைட்டா?
இது பாருங்கள் 2 ஸ்கொயர், அடுத்து 3யோட க்யூபு, அடுத்து 4ஓட ஸ்கொயரு, அடுத்து 5ஓட க்யூபு, அடுத்து 6ஓட ஸ்கொயரு, அடுத்து 7ஓட க்யூபு, இது 8ஓட ஸ்கொயர். ரைட்டா? அப்போ 7 க்யூப் எவ்வளோ வரும்? 343. ஸோ அந்த இடத்துல 343 வரும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கொஷின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட், எப்படின்னு பாருங்கள். 2 3 4, அடுத்து ஒரு பெரிய நம்பர் வருது. ஸோ 2 + 3 + 4 என்ன வருது? 4 7 9. ரைட்டா? ரைட். அடுத்து பாருங்கள், 3 + 4 + 5. இந்த மூணையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள்? 9 9 3 12. ரைட்டா? சரி, அடுத்த மூணையும் கூட்டியிருக்காங்க. 4 + 5 + 6 எவ்வளோ வருது? கூட்டினா மூணையும் கூட்டினா 15. அடுத்து 2 ப்ளஸ் இதை கொஷின் கொடுத்துருக்காங்க என்ன உண்டு +7 இங்கே 18 வரணும். ஸோ இங்கே எவ்வளோ போடலாம்? இங்கே வந்து 7 + 2 எவ்வளோ வரும்? 9. ஸோ 9 கூட இன்னொன்று எதை கூட்டினா 9 18 வரும்? 9. சரியா? அப்போ அந்த கொஷின் மார்க் இடத்துல என்ன ஆகும்னா 9. ஸோ 2 + 9 + 7 18 வரும். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் டி. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3. சரியா? செலவு, எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இது வந்து 5:3. ரைட்டா? 5:3 இருக்குது. ஸோ செலவு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கு? 3500 ரூபா. செலவு தான் 3500 ரூபா. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை எதை போய்க்கணும்? 3500. 5 × 7 3500. ஸோ அதேமாதிரி 3 × 7 பேருக்குன்னா எவ்வளோ ஆகும்? 2100. ஸோ சேவிங்ஸ் வந்து 2100. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 18 மற்றும் 30 இதோட ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரி, இப்போது எத்தனை போடலாம்? 6 போடலாமா? 3 18 5 30. ரைட், அவ்வளோதான் செய்ய முடியும். ரைட்டா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ரைட்டா? சரி, இப்போது 6 × 3 எல்சிஎம் பாருங்கள். இதுக்கு எல்சிஎம் வந்து எவ்வளவு? 6 × 3 × 5. 6 3 18, 18 எவ்வளோ ஆகும்? 90. சரியா? அப்போது எல்சிஎம் வந்து 90. ஹெச்சிஎஃப் எல்சிஎம்க்கு தான் ரேஷியோ கேட்டிருக்காங்க. HCF/LCM. அப்போது ஹெச்சிஎஃப் எவ்வளவு? காமனாக எது இருக்கோ அது மட்டும் தான் ஹெச்சிஎஃப் எடுக்க முடியும். ஸோ 6. இதை கேன்சல் பண்ணால் 1 6 15 90. ரைட்டா? எதுக்குன்னு கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப்க்கும் என்கிற ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் விகிதம் 15:1. ரைட்டா? இது எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் விகிதம் கொடுத்துருக்கு. இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? இதில் ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்மின் விகிதம் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னு பார்த்தா 1:15 தான் எழுதணும். சரி, ரைட், ஓகே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குன்னா இது 48,000. சரியா? இது 40,000 கிடையாது, இது 48,000. சரி, 48,000 வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 48,000. இது வந்து எவ்வளோ மாறுதுன்னா அமௌண்ட்டு 55,560 மாறுது. எத்தனை வருஷத்தில்? இயர் வந்து 2 வருஷம் 3 மாதத்தில். சரியா? ரைட்டு. அப்போ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. இப்போ என்ன செய்யணும்? அதில் முதல்ல இதை வருஷமாக மாற்றிடுங்க. 2 வருஷம் 3 மாதங்கிறத ஃபஸ்ட்டு வருஷமாக மாற்றணும். எப்படி வருஷமாக மாற்றலாம்? 2 வருஷம் ப்ளஸ்ஸு 3 மாதம் 3 ÷ 12. 12 ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அதனால் 3 ÷ 12 போட்டிருக்கோம். படித்த நோக்கம் 3 3 4 3 12. இப்போ 2 1/4. ரைட்டா? இது நோக்கம் 4 2 8 + 1 9. இப்போ 9/4. இப்போ 9/4 வருஷம் ஆயிடுச்சு. ரைட், ஓகேவா? ரைட். இப்போ சம செய்யுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னா ஃபஸ்ட்டு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிக்கணும். 55,000 55,560 48,000. ரைட். கழிச்சனவங்க 0 6 5. இங்கே எவ்வளோ ஆகும்? 48 55 55 48 போனால் 7. ஸோ 7,560 / இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை போடணும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 48,000 இன்ட்டு வருஷம் எவ்வளவு?
9/4 9/4 இன்ட்டு 100 ரைட்டா. சரி, அப்போ 7560 டிவைட் பை 48,000 இன்ட்டு 9/4 மேலே போகும்போது தலைகளாக மாறும். அப்போ 4/9,000 இன்ட்டு 100. 2 0 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல். 1 4 4 12 4 48 ரைட்டா. 12 12 6 அடிக்கலாம். 6 12 12 72 மீதி 3 6 36 சரியா. ரைட். 1 2 6 2 12 3 2 6 சரியா. ரைட். இப்போ 1 9 9 7 9 63. ஸோ நம்ம கேட்டால் பர்சன்டேஜ் எவ்வளவு? 7%. ரைட்டா. ஆப்ஷன் சி. ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள். ராம் வந்து 15,000 அதாவது வைப்பு கணக்கில் வைக்கிறாரு 4% வட்டி விகிதத்தில். அதாவது பிரின்சிபல் வந்து 15,000 ரைட்டா. 4% வட்டி விகிதம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். எத்தனை வருஷம்னா 73 நாள் சரியா. அப்போ மொத்தம் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும், மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு வட்டியோடு சேர்த்து. சரி ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், 73 நாள் அப்படின்றது அதை வருஷமாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? 73 டிவைடு பை 365. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்கனால டிவைடு பை 365 போட்டால் வருஷமாக மாற்றிடலாம் சரியா. அப்போது 73 73 5 73 365 இருக்கும் சரியா. அப்போ 1/5 இயர்ஸ் ரைட். இப்போது சிம்பிள் பாருங்கள். 15,000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/5 இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 4 ரைட்டா. 5 3 15 அப்போ 0 0 0. அப்போது எவ்வளோ வருது? 3000 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 3 12 0 0 0. ஸோ பாருங்கள். 15,000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100 ரைட்டா. ஓகே. 2 0க்கு 2 0 கேன்சல். 5 3 15 0. 9 4 எவ்வளவு? 120. ஸோ 15,000 ப்ளஸ்ஸு 120 எவ்வளோ? 15,120 கொடுக்குறாங்க ரைட்டா. ஆப்ஷன் சி. ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். GIVE சரியா. கிவ்க்கு என்ன கொடுத்துருக்குன்னா 5 1 3 7 ரைட்டா. அடுத்து BAT BAT பேட்டுக்கு என்ன எடுத்துருக்கு? 9 2 4. அடுத்து கேட்டுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க சரியா. ரைட். இது என்னன்னா அந்த லெட்டருக்கு நேரம் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அந்த லாஜிக் தான் எடுத்துருக்காங்க. ஸோ ஜிக்கு பேர் என்ன எழுதலாம்? 5. ஏக்கு பேர் என்ன எழுதலாம்? 2. டிக்கு பேர் என்ன எழுதலாம்? 4. ஈக்கு பேர் என்ன எழுதலாம்? 7 சரியா. ஸோ 5 2 4 7 பி ஆப்ஷன் ரைட்டுங்களா. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதாவது 4 பிளாக் இருக்குது மொத்தம் சரியா. 4 பிளாக் இருக்குது. 2 பிளாக்கு சிவப்பு, 2 பிளாக் ப்ளூ ரைட்டா. இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம எத்தனை டிஃப்ரெண்ட் டவர் கட்டலாம்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. மொத்தம் 4 பிளாக். டோட்டல் நம்பர் 4 பிளாக். ப்ளூ பிளாக்கு 2, ரெட்டு பிளாக்கு 2. ஸோ மொத்தம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கு வச்சு எத்தனை டவர் கட்டலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன? பெர்முட்டேஷன் காம்பினேஷன் இதில் வரும். பெர்முட்டேஷன் காம்பினேஷன். சரி. இப்போ என்ன சொன்னால் டோட்டல் நம்பர் எத்தனை? 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ப்ளூ எத்தனை? 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ரெட்டு வந்து 2 ஃபேக்டோரியல் சரியா. ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்னா, இப்போ 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுனா 4 × 3 × 2 × 1 ரிவர்ஸில் போகணும். ஸோ 2 ஃபேக்டரினா 2 × 1 ப்ளஸ் 2 × 1 ரைட். 4 3 12 12 24 ஓகே. டிவைடட் பை 2 × 1 2 ப்ளஸ் 2 × 1 2. ஸோ 24 டிவைடட் பை 4 2 + 2 4 ரைட்டா. 4 4 4 6 4 24. ஸோ 6 விதமாக நம்ம கட்டலாம் ரைட்டுங்களா. ரைட். ஸோ டெஸ்ட்டு 5 ஓவர் ரைட்டுங்களா. அடுத்தது டெஸ்ட்டு 6 இருக்கும் ஓகேங்களா. ரைட்.